எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென் சொல்லலாமா? அப்புறம் உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள், ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாம். ஆமென். இந்த முதல் 2 வசனத்துல ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. என்ன வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்? இல்ல, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கிற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்? உன்மேல். சத்தமா சொல்லுங்க. உன்மேல். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம், உன்மேல். உன்மேல். ஆண்டவர் இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கா. 3 times 3 முறை உன்மேல் 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 சொல்லிட்டே இருக்கார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து ஆமேன். ஹல்லேலூயா. 3 முறை என்ன சொல்றாரு? உன்மேல் உன்மேல் உன்மேல். ஆமேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் ஹைலைட் பண்ணார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல முறை 60ஆம் அதிகாரத்தை படிச்சிருக்கோம். ஆனாலும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் படிக்கிறேன். அதுலேருந்து அப்படியே ஜீவ நதியாய் பொங்கி பொங்கி வருது. ஆமென். அப்படியே வெளிப்பாடு ஆவியானவர் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். இன்னைக்கு ஒரு பார்ட், ஒரு சின்ன ஸ்பார்க்கை மட்டும் உங்களோடு கூட ஷேர் பண்ணும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். ஸோ உன்மேல் அப்படின்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் ஸ்ட்ரெஸ் பண்றாருன்னா உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உன் மேலதான் எனக்கு பாசம், உன் மேலதான் எனக்கு பிரியம், உன் மேலதான் எனக்கு அன்பு அப்படின்னு உங்க பிள்ளைங்களை பார்த்து சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பிள்ளைங்க நம்ம மேல எவ்வளவு ஒரு சந்தோஷப்படும். ஆமென். அதே போலதான் கர்த்தர் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பர்టిక్యులரா கர்த்தர் சொல்றார் உன் மேல. ஆமென். ஹல்லேலூயா. உன் மேல தேவனுக்கு இருக்கிற பிரியத்தை வெளிப்படுத்தும்படி சொல்றார். உன் மேல ஒளி வந்தது. ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமென். ஆமென். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பூமியில சூரியன் உதிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூரியன் உதிக்கிற மாதிரி கர்த்தர் உங்க மேல உதிக்க சித்தமா இருக்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். திரும்பவுமாய் அதே வசனத்தை 2 வசனத்தை போடுங்க. அந்த 2 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போம், வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அப்போ உன்மேல் உதிப்பார், உன்மேல் மகிமை காணப்படும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? முதல்ல வசனத்தை போடுங்க. இந்த எழும்பி பிரகாசி அப்படின்றது கடைசியா வர வேண்டிய காரியம். ஏன் எழும்பி பிரகாசிக்கணும்? எப்படி எழும்பி பிரகாசிக்கணும்? ஒளி வந்தது. ஆமென் சொல்லலாமா? நம்ம மேல ஒளியா கர்த்தர் உதிக்கும் போது அவருடைய மகிமை நம்மளை மூடும். அவருடைய மகிமை நம்மளை மூடும் போது நம்ம அவருக்காக எழும்பி பிரகாசிப்போம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? 3 காரியம் இந்த 2 வசனத்துல அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல அவர் ஒளி நம்ம மேல வரும். சொல்லுங்க, ஒளி என் மேல உதிக்கும். ஏன்னா கர்த்தர் உதிப்பார்னா அவர் தான் ஒளியானவர். ஆமென். ஒளி நம்ம மேல உதிக்கும். ஆமென். அப்புறம் மகிமை உன்மேல் மூடும். ஆமென் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ஒளி. ஆமென். தேவன் நம்ம மேல உதிப்பாரு, அப்புறம் மகிமை நம்ம மூடும், கவர் பண்ணோம், அப்புறம் கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். அவருடைய பிரகாசம் உன்மேல் காணப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவருடைய மகிமை எப்படி இருக்கும்னா பிரகாசமா இருக்கும். அப்புறம் தான் கர்த்தருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கவே முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூரியனும் சந்திரனும் ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்க படைச்சார். ஆமென். சூரியன் உதிக்குது, சந்திரனுக்கு வெளிச்சம் இல்லை. சூரியனோட வெளிச்சத்தை தான் சந்திரன் என்ன பண்ணுது?
பிரகாசிக்குது. ஆமென் சொல்லலாமா? அதே போல நம்ம அவருடைய வெளிச்சத்துல பிரகாசிக்க கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம சில வசனங்களை நம்ம வாசிப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18 to 20 வாசிங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலே கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும், சூரியன் உனக்கு தேவையில்லை. சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு சந்திரனும் தேவையில்லை. சன்னும் வேணாம், மூணும் வேணாம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உன் தேவன் உனக்கு மகிமையாய் இருப்பார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு வெளிச்சமா இருக்கும் போது, அவரே மகிமையா இருக்கும் போது அவர் பிரகாசிக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பிரகாசிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி அவர். ஆமென். வசனம் அப்படி சொல்லுது பாருங்க. இனி சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சூரியனை சந்திரனை படைச்சிட்டு வெளிச்சத்தை படைச்சாரா, இல்ல வெளிச்சத்தை படைச்சிட்டு சூரியன் சந்திரனை படைச்சாரா? வெளிச்சத்தை படைச்சிட்டு தான் சூரியன் சந்திரன். எல்லாம் விபிஎஸ் எடுத்ததுனால பளிச்சுன்னு சொல்லிட்டீங்க. இல்லைன்னா சில பேரோட யோசிக்கிறாங்க, வெளிச்சம் வந்துச்சா இல்லை சூரியன் வந்துச்சா, எது முதல்ல வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. வேதம் தெளிவா சொல்லுது, வெளிச்சம் முதல்ல கர்த்தர் படைச்சார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சூரியன் தான் வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு சூரியனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் மக்கள். ஆனா வெளிச்சத்தை படைச்சிட்டு தான் சூரியனுக்கு அந்த டியூட்டியே அசைன் பண்ணார். ஆமென். வெளிச்சத்தை படைச்சிட்டேன், சூரியன் நீ டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சூரியனுக்கு ஆண்டவர் ஆர்டர் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை கட்டுப்பட்டு இன்ன வரைக்கும் அது வேலையை டியூட்டியை கரெக்டா செய்யுது. ஆமென். காலையில உதிக்குது, அப்புறம் மறையுது. இந்த டியூட்டி அதை என்ன செய்யுது? கரெக்டாக செய்யுது. ஆமாம். ஆனால் நமக்கு 10,000 தடவை ஒரு வார்த்தையை சொன்னால் கூட அது உள்ள ப்ராசஸ் ஆகி வெளியில் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகுது இல்லை? ஸோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை நம்ம மேலே நேராக வருது. ஒன்று அவருடைய ஒளி, நல்ல சத்தமாக சொல்லுங்கள், அவருடைய ஒளி என் மேலே உதிக்குது, அவருடைய மகிமை என் மேலே மூடுது, அப்படியே பிரகாசம் என் மேலே தங்கி இருக்குது. நல்ல 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 தேவனை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நன்றி அப்பா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2ஆம் வசனம் சொல்லுது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். உலகத்துக்கு எப்படி இருக்கும்னா இருளா தான் இருக்கும். உலகத்தை சார்ந்து வாழ்ற மக்களுக்கு வெளிச்சம் தெரியாது, இருள தான் தெரியும். இருள தடவி 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 நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நார்மலாக ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறோம், நானும் கிறிஸ்தவன் தான், நானும் சர்ச்சுக்கு போவேன் அப்படின்னு வந்துட்டு போகிற வாழ்க்கை இல்லை. அது இருளான வாழ்க்கை. ஆமென் சொல்லலாமா? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக இருக்கிறது என்ன வாழ்க்கை? இருளான வாழ்க்கை. வெளிச்சமாய் நம்ம வாழணும்னா எப்போதும் அவருடைய மகிமை நம்ம மேல இருக்கணும்னா அவர் சமூகத்துல அந்த வசனம் சொல்லுது துதி. ஆமென் சொல்லலாமா? 18ஆம் வசனம் துதி. திருப்பி 18 வாசிங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் கடைசி கர்த்தரே உனக்கு கர்த்தரே உன் மதில்கள் ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ரட்சிப்பென்றும் துதி என்றும் சொல்லுவாய். உன் மேல ஆண்டவர் ஒளியா உதிக்கணும்னா கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தேவன் சொல்றாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். சர்ச்சில் நல்லா பாட்டு பாடினா கொட்டடிச்சா துதிக்கிற துதி இல்லை, எப்போதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற துதி. ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவர் எழுப்பும் போது ஒரு பாட்டோட தான் எழுப்புவார். ஹல்லேலூயா. அத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு பாட்டோட, ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டோட ஆவியானவர் எழுப்புவார். அந்த பாட்டே நம்ம பாடி அவரை துதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை ஊந்தி கட்டுகிறார். ஆமென். திரும்பி நம்மளை அப்படியே எழுப்பி விடுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு பக்தன் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்கணும். ஆரம்பத்தில் துதிக்க தெரியாது. நிறைய அந்த புக்குங்க விற்கிது. 1000 ஸ்தோத்திர பலி, அப்போல்லாம் 1000 ஸ்தோத்திர பலி பெரிய விஷயம். 100 ஸ்தோத்திர பலி 1000. இப்போ 2000, 3000, 6000 ஸ்தோத்திர பலி புக்கு ஒன்று வச்சுருக்கு.
அப்போ எத்தனை வேணா ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு சொல்லலாம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? வேத புத்தகமே ஸ்தோத்திரம் தான். ஆமே. நம்ம வாழ்க்கையே ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு ஸ்தோத்திரம் தான், பலி தான். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போது ஆண்டவருக்கு துதிக்கிற ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு துதிக்க தெரிலனா அந்த புத்தகத்தை வாங்கி வாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். அப்புறம் போக போக அந்த ஸ்தோத்திரம் உங்களுக்குள்ளவே வந்துடும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அவரை துதிக்கிற துதி நமக்கு இருக்கும்போது வெளிச்சமாய் ஒளியாய் கர்த்தர் உதிப்பார். 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அவரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போதும். துக்க நாட்கள் முடிந்து போ. சில பேருடைய வாழ்க்கையில துக்கத்தோடு கூட வந்திருப்பீங்க, பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு வந்திருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவரே ஒளியாய் உன மேலே உதிக்க போறாருமா. இனி நீ துக்கப்பட்டு இருக்க வேண்டாம், இனி நீ வேதனையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே உன் மேல உதிக்க போகிறார். அவரே ஒளியா இருக்கிறாரு. அவரே ஒளியா இருக்கிறதுனால நாம வெளிச்சங்களாய் அவருக்காக பிரகாசிக்க அவர் திட்டம் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். எடுத்து வாசிப்போம். யோவான் 1 அதிகாரம் 4-5 வாசிப்போமா? கர்த்தரே ஒளியா இருக்கிறார். அவருக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. மனுஷருக்கு ஒளியா இருந்தது. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜீவன், அவர் கொடுத்திருக்கிற ஒளி. ஹல்லேலூயா. அந்த ஒளி நம்ம மேல இருக்கு. நீங்க இருட்டின் பிள்ளைகள் இல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. மத்தவங்க மாதிரி நீங்க நடந்துக்க கூடாது. நீங்க சம்திங் ஸ்பெஷல். பக்கத்துல சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க, உண்மை உங்க மேல. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? என்ன ஒரு பாசம் ஆண்டவருக்கு நம்ம மேல. ஆமென். இந்த உலகத்துல யாராலையும் இந்த மாதிரி பாசத்தை காட்டவே முடியாது. உண்மையில நான் உதிப்பேன். பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே நினச்சிக்கிட்டே நீ உட்காந்துருக்காத, உன் மேலே உதிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைப்பெல்லாம் என்ன தெரியுமா? நம்மளோட பக்கத்தில் இருக்கிற ஆள் பெட்டரு. ஹல்லேலூயா. நம்மளோட அங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறவங்க பெட்டரு, பிரசங்கம் பண்ணுறவங்க பெட்டரு. நான் சொல்லட்டுமா? நம்ம ரொம்ப ஸ்பெஷல் ஆண்டவருக்கு. நீங்க சொல்லுங்க, நான் ரொம்ப ஸ்பெஷல் அவருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஆமேன். நான் ரொம்ப ஸ்பெஷல். அதனாலதான் உண்மையில ஆண்டவர் 3 தடவை சொல்றதுக்கு காரணம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜீவன் நமக்குள்ள எப்படி இருந்ததா? ஒளியா இருந்தது. 5ஆம் வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளில அந்த ஒளி பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இப்ப வெளிச்சம் இருக்கும் போது இருள் மேற்கொள்ள முடியவே முடியாது. ஆமென். வெளிச்சம் தான் இருளை மேற்கொள்ளுமே தவிர வெளிச்சத்தை இருள் மேற்கொள்ள முடியாது. நல்ல கரங்களை தட்டி உங்களுக்குள்ள அந்த ஒளியான கிறிஸ்து இருப்பாருன்னா, நானே உலகத்துக்கு ஒளின்னு சொன்னவர் இருப்பாருன்னா, என்னத்துக்கு இருள்ல வாழ்றீங்க? இருள் என்பது துக்கம், இருள் என்பது வேதனை, இருள் என்பது தோல்வி, இருள் என்பது மரணம், இருள் என்பது பிரச்சனை, உபத்திரவம், போராட்டம், கண்ணீர், சாபம், வியாதி, வேதனை. ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே ஒளியாக இருக்கிறதுனால அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்க இந்த நாளில் ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க, நான் என் மேலே ஆண்டவருடைய ஒளி இருக்கிறதுனால நான் வெளிச்சமாக இருப்பேன். இனி நிரலின் பிள்ளை மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். உலகத்தானுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் பிரித்தெடுக்கப்பட்டவள். இந்த விசுவாசிங்க இது ஆணித்தரமாக நமக்குள்ளே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்போ பாருங்க, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இது. வசனம் சொல்லுது, இருளில் இருந்த ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஆமென் சொல்லலாமா? அதே போல இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்லணும், இருளில் இருக்கிற இந்த பகுதியில் இந்த அம்மா, இந்த மகன் வந்தது ஒரு வெளிச்சமாய் ஆயிடுச்சுன்னு சொல்லி சாட்சி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் வைப்பார். ஆமென். ஏவா உன் மேலதான் உதிக்கிறாரு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. 9ஆம் வசனம். அதே யோவான் 1:9ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மொழியே அந்த மெய்யான ஒளி. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லா மனுஷனையும் பிரகாசிக்க பண்றதுக்கு தான் உங்க மேல உதிக்கிறார்.
உங்க மேல அவர் உதிக்கிறார்னா உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய வெளிச்சம், அவருடைய ஒளி உங்க மேல உதிக்குதுன்னா மகிமை உங்களை மூடும். ரெண்டாவது ப்ராசஸ். மூணாவது நீங்க பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். உங்களை பிரகாசிக்க வைப்பார். ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இயேசு கிறிஸ்து சொல்ல, நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன். என்கிட்ட விசுவாசி. ஆமென் சொல்லலாமா? அவரை துதிக்கும் போது அவர் ஒளியா இருக்கிறாரு. அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு ஒளியா இருக்கிறாரு. எவ்வளவு வேணும் இருள் இல்லை. ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கைக்காக நீங்க அழைக்கப்படல, ஒளியான வெளிச்சமான வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்க வெளிச்சத்துல நீங்க மட்டும் இல்ல, அநேகர் களி கூறும்படி கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பரதாமா ஒரு 3 பேரோட ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஊழியம். 16 வருஷம் ஓடிடுச்சு. 16 வருஷத்துல கர்த்தர் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் என்ன வைத்தா இருக்கிறார்னா எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட நான் யோசிக்கல, கொஞ்சம் கூட நான் நினைக்கல ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வச்சிருப்பாருன்னு. என்னுடைய இருதயத்துக்கும் என் எண்ணத்துக்கும் தோன்றவே இல்லை. ஆனா கர்த்தர் வெளிச்சமாய் ஆண்டவர் இந்த பகுதியில மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி சாட்சியாய் வெளிச்சமாய் வச்சிருக்கிறாரு. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அவர் ஒளியாய் உதித்ததுனால, என் பேரு தீபான்றதுனால இல்ல, அவர் ஒளியா இருக்கிறதுனால என்ன இன்னைக்கு பிரகாசிக்க பண்ணிருக்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? உங்களையும் பிரகாசிக்க பண்ணுவா. ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது அவரை துதிக்கணும், அவரை விசுவாசிக்கணும். அவர் நமக்கு ஒளியாய் நம்ம மேல உதிக்கிறார். ஆமென் சொல்லலாமா? என்னைக்கோ ஆண்டவர் பிறந்த பர்த்டே மட்டும் வருஷத்துக்கு ஒரு நாள் நல்ல புது துணி போட்டு நல்ல பிரியாணி சாப்பிட்டு கொண்டாடுறதுக்கு கிறிஸ்தவர்களா உங்களை ஆண்டவர் அழைக்கல. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்க மேல ஒரு ஒளியை கொடுத்து, ஒரு வெளிச்சத்தை கொடுத்து ஆண்டவர் பிரகாசிக்க பண்றதுக்காக ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாருமா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தின் ஒளியாய் வந்தேன்னு கர்த்தர் தைரியமா சொல்றார். ஆமென். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம். 1 யோவான் 1. Thank you Jesus. 5. தேவன் ஒளியா இருக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே சொல்லுங்க. நாமும் சொல்லுங்க. நானும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஆமென். ஒளியில நடக்கலன்னா பிரிவினை வரும். அநேக சபைகள்ல பிரிவினை, அநேக கூடுகையில பிரிவினை. யார் பெருசு? நீ பெருசா நான் பெருசா? அவன் வந்தா நான் வரமாட்டேன், அவன் மைக்க தொட்டானா நான் மியூசிக் வாசிக்க மாட்டேன். இந்த மாதிரி இருக்காது. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். ஒளி உனக்குள்ள வந்துச்சுன்னா இருள் எவ்வளவு வேணும் இல்லை. யாரை குறித்தும் பொறாமையான எண்ணம், யாரை குறித்தும் எரிச்சலான எண்ணம், யாரை குறித்தும் கோபம், இதெல்லாம் இருந்ததுன்னா உனக்கு சம்திங் ராங்னு அர்த்தம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-16. மத்தேயு 5:14 to 16. அவர் ஒளி, நாம் வெளிச்சம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் டைரக்டா ஸ்ட்ரைட்டா சொல்றாரு, உண்மையிலன்னு சொன்ன தேவன் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். பக்கத்துல சொல்லுங்க. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். சீக்கிரம் வேகமா. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். மேல வைப்பாங்க விளக்கு தண்டின் மேல். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். சொல்லுங்க எல்லாம் அறிக்கை பண்ண. நான் ஒரு வெளிச்சம், நான் யாவருக்கும் ஒளி கொடுப்பேன்.
நான் யாவருக்கும் முன்பாக பிரகாசிப்பேன். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் பிதாவை மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீங்க பிரகாசிக்கிறதுனால என்ன நடக்கும்னா, பிதா மகிமைப்படுவாரு, படைத்த கடவுள் மகிமைப்படுவாரு, கிரியேட்டர் சிருஷ்டிகர்த்தர் மகிமைப்படுவாரு. உங்களுக்கு மேன்மை வரத்துக்கு, பாராட்டு வரத்துக்கு நீங்க ஒரு 1000 பேர் 10,000 பேர் ஃபேன் வச்சுக்கிறதுக்காக இல்லை. ஆமென் சொல்லலாமா? அவர் மகிமைப்படும்படி, அவர் நாமத்தை உயர்த்தும்படி, அவர் நாமம் மகிமைப்படும்படி நீங்க பிரகாசிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் அடுத்த வசனம் உங்கள் நாம மூன்றாவது 2வது காரியம் மகிமை. ஆமென் சொல்லலாமா? அந்த மகிமையை குறித்து கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் பார்ப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் திரும்ப 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுப்போமா? ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தமக்கென்று மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீதியின் விருட்சங்கள். ஆமென். ஆமென். அவர் நாட்டின நீதியின் விருட்சம். ஆமென். விருட்சம்னா மரம். ஆண்டவர் நாட்டின நீதியின் மரங்களாய் ஆண்டவருடைய சமூகத்துல, தேவ பிரசன்னத்துல, அவருடைய சபையில, சன்னிதானத்துல நாட்டப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஒரு மரம் நல்லா நாட்டப்பட்டு நல்லா வளர்ந்துருச்சுன்னா அதை பிடுங்கி வேற இடத்துல வச்சா ஒழுங்கா வருமா? அப்படியே பட்டு போயிடும். அத்தனை வருஷமா இருந்த மரம் கூட இடத்த மாத்தினா பட்டு போயிடும். ஆமாவா? ஆமென். ஆமென் சொல்லலாமா? நாங்களாம் எத்தனையோ குட்டி செடியை கூட மாற்றி வச்சா கூட என்ன செய்யாது, சில நேரம் வராது. அப்போ அவ்வளோ பெரிய மரம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீதியின் விருட்சங்கள் எனப்படுவீர்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய மகிமைக்காக சத்தமா சொல்லுங்க, நான் அவருடைய மகிமைக்காக நீதியின் விருட்சம் எனப்படுவேன். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தாங்க நீதியின் விருட்சம். சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 60ஆம் அதிகாரம் அதே 60:21 வாசிங்க. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என்னுடைய கரங்களின் கிரியைகளுமாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம சபையை குறித்து தேவன் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தமான வார்த்தை, உன் ஜனங்கள். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் நம்ம சபை கொடுத்திருக்கிறாரா? சொல்லுங்க, யாவரும் நீதிமான்கள். கொஞ்சம் ஒரு விசுவாசமா சொல்லுங்க. ஆமென். யாவரும் நீதிமான்கள். என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகள். ஆமென். அவர் நாட்டின கிளைகள். ஆமென். அவர் நாட்டின கிளை, அவருடைய கரங்களின் கிரியைகளுமா இருக்கிறோம். ஆமென். அவர் மகிமைப்படும்படி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவர் மகிமைப்படும்படி அவர் நாட்டின கிளைகள், அவர் நாட்டின செடி. யாராலும் ஈஸியா புடுங்க முடியாது. பக்கத்துல சொல்லுங்க, அவர் நாட்டி வச்சிருக்கிறாரு. எந்த சத்துரும் எடுக்க முடியாது. வேஸ்ட். பிசாசு எவ்வளோ புடுங்க ட்ரை பண்றான் பாருங்க. ஒவ்வொருத்தரையும் புடுங்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்றான், ஆனா அது முடியல. ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள் சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை உங்க மேல உதித்தது. ஆமென். ஆமென். அவரோட மகிமை, அவர் மகிமைக்கு பார்த்திறார். ஹல்லேலூயா. துதிக்கு பார்த்திறார்.
அந்த மகிமை பாருங்க, சம்திங் ஸ்பெஷல். ஆமென். நம்ம ஆலயத்தில் ஆண்டவர் அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வேர்டு. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாம். ஹalleluya. அவருடைய மகிமை, அவருடைய மகிமை மூடுறது வந்து நம்மளை பிரகாசிக்க பண்ணுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணுச்சு? மகிமை மூடுச்சு. ஆமென். அந்த மகிமையின் பிரசனம் சம்திங் டிஃப்ரெண்ட். உலகத்தால் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம, ஒளியின் பிள்ளைகளாகிய நாம, வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம அதை உணர்ந்து கொள்ள முடியும், புரிஞ்சு கொள்ள முடியும். ஆண்டவர் அந்த மகிமையை உங்க மேல ஊற்றுறதற்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென் சொல்லலாமா? பெற்றுக்கொள்றதற்கு நம்ம ரெடியா இருக்கணும், தயாரா இருக்கணும். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. கரங்களை தட்டி மகிமை, this is the time. மகிமை glory வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். கரங்களை தட்டி விசில். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை 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 வெளிப்படும் நாட்கள் இது. glory மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23, 24 வாசிப்போமா? வெளிப்படுத்தல் 21, 23, 24. நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆமென். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆமென். பரலோகத்துல சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, கர்த்தருடைய மகிமையே ஒரு பிரகாசமா இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுது. ஹல்லேலூயா. 24வது வசனம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஆமென் சொல்லலாமா? இருட்டுல நடக்கிறவங்க இல்ல, நம்ம வெளிச்சத்துல நடக்கிறோம். இங்க வெளிச்சத்துல நடக்க பழகினாதான் அங்க வெளிச்சத்துல நடக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நான் சின்ன வயசுல இருந்து சினிமா தேட்டருக்கே போனதில்லை. ரொம்ப வருஷமா 12th படிக்கிற வரைக்கும் சினிமா தேட்டர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ காலேஜெலாம் போயிட்டு அப்புறம் குடும்பத்தோடு தான் வேறு ஒரு இதில் சினிமா தேட்டர் ஃபஸ்ட்டு போகிறேன். போனால் இருட்டு, ஒன்றும் தெரில, தடவுற மாதிரி இருக்குது. அது ஏதோ ஆரம்பிச்சிச்சு போல் போனால் இருட்டு. அப்போ தான் எனக்கு தெரியும் சினிமா தேட்டரில் இவ்வளோ இருட்டு இருக்குன்றதே எனக்கு காலேஜ் ஃபஸ்ட் இயரில் தான் தெரியுமே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் விடுதலையாக்கி. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அந்த இருட்டுல உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. வெளிச்சத்துல நடக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது மாத்திரம்தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் நிறைவாய் கிடைக்கும். ஆமென். அப்ப இங்க இருந்தது ஒரு தேட்டர், ராஜலட்சுமி தேட்டர். இப்ப கல்யாண மண்டபம் மாறிடுச்சு. இங்கேருந்து பார்த்தா எல்லாம் சந்தோஷத்தோடு கிளம்பி போவாங்க குடும்பமாக தேட்டருக்கு போகிறதுக்கு. அப்படியே ஆமாம், அவங்க அங்கே பக்கத்தில் இருந்தால் வராங்க. தேட்டருக்கு போது சந்தோஷமாக போவாங்க. வரும்போது பார்த்தா துக்கத்தோடு வருவாங்க. அந்த 3 மணி நேரம் போய் அழுது என்ன நடக்கும்னு தெரியல, துக்கத்தோடு வருவாங்க. நான் சினிமாவெல்லாம் விட்ட பிறகு நான் பார்த்துருக்கேன் அந்த வேடிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே இப்போ எல்லாம் எடுத்துட்டாங்க. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தில் நடக்கிறதற்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். நம்ம இருளின் பிள்ளைகள் அல்ல. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். தொடர்ந்து வாசிப்போம். 24 வாசிச்சிட்டிங்களா? 22:5 வெளிப்படுத்தல் 22:5. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும்
சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார். போதும். இதுதான் பரலோகத்துல நம்ம செய்ய போகிறோம். சதா காலங்களிலும் கர்த்தரோடு கூட அரசாள போகிறோம். ஏன்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். நாமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி கொடுத்த காரியம் முதல்ல தேவனுடைய ஒளி. சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய ஒளி. அப்புறம் மகிமை நம்மளை என்ன பண்ணுது? மூடுது. மூன்றாவது நம்ம கர்த்தருக்காக என்ன செய்ய போறோம்? பிரகாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். மோசே ஒரு முறை 40 நாள் தேவ சமூகத்துல இருந்துட்டு இறங்கி வரும்போது அவனுடைய முகம் எப்படி என்ன பண்ணுச்சான்? பிரகாசமா இருந்துச்சு. அதை யாராலும் என்ன செய்ய முடியலையா? பார்க்க முடியல. ஆமேன் சொல்லலாமா? எடுத்து வாசிப்போம். ஆமேன். எடுத்து வாசிப்போம். அந்த யாத்ராகமம் புஸ்தகம் 34 அதிகாரம் 29 30. யாத்ராகமம் 34 29 30. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். நல்லா கவனிங்க. தன்னோட அவர் பேசினதினாலே. உங்க மேல அந்த மகிமையின் பிரகாசம் எப்போனா அவர் உங்களோட பேசும்போது. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீங்க எப்பயும் அவர்கிட்ட பேசுறீங்க, நம்ம ஜெபிக்கிறோன்ற பேர்ல பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் உங்ககிட்ட பேசுறத கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. யார் அவர் பேசுகிறத கேட்குறாங்களோ அவங்களுடைய முகம் பிரகாசிக்கும், அவங்க மேல மகிமை காணப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என் கூட பேசுங்க. அவர் பேசாத கல்லோ மரமோ ஒரு போட்டோவோ இல்லை. அவர் பேசுகிற தெய்வம். அவர் பேசுகிற தெய்வம். ஆமென். ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை அறியும். முட்டி போட்டு கேளுங்க, என்கிட்ட பேசுங்க. ஆண்டவரை பேசுவார். மெல்லிய சத்தத்தில் பேசுவார், வசனத்தின் மூலயமா பேசுவார், தீர்க்க தரிசன வார்த்தை மூலயமா பேசுவார், வெளிப்பாடுகள் மூலயமா பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பாருங்க, அவ்வளவு அழகா தன்னோட அவர் பேசினதுனாலே. எதுக்கு முகம் பிரகாசிச்சு? ஃபேர் அண்ட் லவ்லி போட்டதுனாலயா? இல்லைன்னா பியூட்டி பார்லர் போனதுனாலயா? எதுக்கு முகம் பிரகாசிச்சு? அவர் பேசினதுனால. ஆமென். ஆமென் சொல்லலாமா? இந்த அனுபவம் நமக்கு வேணும். இதுதான் கொடுமுடியின் அனுபவம், இதுதான் மகிமையின் அனுபவம். இந்த மகிமைக்குள்ள நம்ம பிரகாசிக்கணும்னா ஆரம்பத்துல துதி. ஆமென் சொல்லலாம். சொல்லுங்க எல்லாரும், துதி. விசுவாசம். சத்தமா சொல்லுங்க, துதி, விசுவாசம். அவர் நம்மோடு பேசுகிற அந்த ஐக்கியம், உறவு. ஹல்லேலூயா. உங்க மேல மகிமை கூடுதுன்னா உறவு கூடுதுன்னு அர்த்தம். உங்க மேல பிரகாசம் கூடுதுன்னா அவர் உங்களோட இடைப்படுகிறார்னு அர்த்தம், அவர் உங்களோட பேசுறாருன்னு அர்த்தம். ஒரு முறை சண்டை போட்டு மோசையோட அண்ணனும் அக்காவும் சண்டை போட்டு, ஏன் நீ மட்டும் தான் ஊழியம் செய்ய முடியுமா, எங்களோட ஆண்டவர் பேச மாட்டாரா, நானும் தான் ஊழியக்காரன் அப்படின்னு சண்டை போட்டோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கூடலாம் நான் எப்பயாவது பேசுவேன், ஆனால் என் தாசனாக மோசையோடு முகமுகமாக பேசுவேன்னு சொல்லி அவர் முகத்தின் ஒளியை, அவர் முகத்தின் பிரகாசத்தை ஆண்டவர் மோசே மேலே போட்டாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். என்னாகமம் 6:25 வசிங்க. என்னாகமம் 6:25. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் முகம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் சொல்லுங்க, உன்மேல் சொல்லுங்க, உன்மேல் பக்கத்துல சொல்லுங்க, உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். சொல்லுங்க, பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டவர் உன்மேலன்னு சொன்னாரு. உன்மேல என் ஒளியை உதிக்க பண்ணுவேன், உன் மேல என் மகிமை மூடும், உன்மேல என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன் கர்த்தர் சொல்றார். நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற மேன்மை பெருசு. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற உயர்வு பெருசு. நீங்க இப்போது பார்க்கிற வாழ்க்கை அல்ல, இது நிரந்தரம் அல்ல. இதுக்கு மேல தேவன் வச்சிருக்கிற மகிமை நீங்க பார்க்கும்படி உறவோடு கூட இருங்க ஆண்டவர்கிட்ட. உறவு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல உறவு வச்சுக்க கூடாது. கள்ள காதல், கள்ள உறவு, கள்ள தொடர்பு,
இதெல்லாம் வச்சுக்கிட்டா அங்க உறவு நிலைக்காது, ஆமென். அங்க உறவு நிக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. அதனால தான் யார் மேல அழைப்பு இருக்குதோ, யார் மேல தேவ திட்டம் இருக்குதோ, பிசாசு முதல்ல போடுற அடி என்னன்னா ஒரு ஆரம் அம்பு விடுவான். அது லவ் அம்பு விடுவான். லவ்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபாலிங் இன் லவ், அவ்வளோதான், விழுந்தது தான், எழும்பவே முடியாது. ஆமென். அதனால தான் அந்த அம்பு அவன் வச்சுருக்கான், ஸ்பெஷலான அம்பு வச்சுருக்கான். யார் மேலே திட்டம் இருக்குதோ, ஏன்னா அதில் விழுந்துட்டிங்கன்னா அவரோட உறவு உங்களுக்கு கண்ணு தெரியாது. மனுஷனோட உறவு இச்சை அதுதான் கண்ணுக்கு பெருசா தெரியும். அவரோட உறவு மகிமை அது கண்ணுக்கு தெரியாம குருடா இருக்கிற கண்ணா மாறிடக்கூடாது. அவருடைய மகிமை தெரியணும்னா இந்த உலகத்துக்கு உரியவள் நான் நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க. அவருடைய மகிமை எனக்கு தெரியணும்னா இந்த உலகத்துக்கு உரியவன் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆமென். அவருடைய மகிமை உங்களை மூடணும்னா ஆண்டவருடைய உறவு சம்திங் ஸ்பெஷல். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தால புரிஞ்சுக்க முடியாத உறவு. ஆமென். கர்த்தர் மாத்திரம்தான் அதை நமக்கு கொடுக்க முடியும். அதுதான் அவர் தனிப்பட்ட முறையில் சொல்றார், உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 34:5 சொல்லுது, அவரை நோக்கி பார்த்த முகம், ஆமென், அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்க முகம் பிரகாசிக்கணுமா? அவரை நோக்கி பாருங்க. ஆமென் சொல்லலாம். லுக் அட், ஆமென், ஆண்டவரை நோக்கி பாருங்க, மேல பாருங்க, தேவனை நோக்கி பாருங்க, எப்போதும் அவர் சமூகத்தை நோக்கி பாருங்க, அவருடைய மகிமையை நோக்கி பாருங்க, உங்க முகம் பிரகாசிக்கும். ஆமென். ஆமென். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் எப்போவுமே ஃபோட்டோ செஷன் நடக்கும். அந்த ஃபோட்டோ செஷனுக்கு செம்ம மேக்கப்பில் வருவாங்க எல்லாரும், டீச்சர்ஸ்லாம் பயங்கர வயசானவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வர மேக்கப் போடுற லிப்ஸ்டிக்கும் மையும் அப்படி இப்படி போட்டு வருவாங்க. நான் எப்பவும் போல் சாரி நல்லதாக கட்டுவேன். நல்லா ஆண்டவர் வந்து கல்யாண வஸ்திரத்தில் அங்கே கல்யாணத்துக்கு போகும்போது தரிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் கிருபை. ஆனால் மேக்கப்பெல்லாம் ஒன்றும் போட்டதில்லை. ஃபோட்டோ எடுப்பாங்க, எல்லாரோட என் முகம் பிரகாசமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். வருஷம் வருஷம் அதை எடுத்து பார்த்துட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன மேம், நீங்கள் தான் அப்படி பிரைட்டாக, உங்களுக்கு எதுக்கு மேக்கப் பண்ணுவாங்க. ஆனால் அது அவருடைய சாயல், அவருடைய முகத்தின் பிரகாசம். ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு கூட்டத்துக்கு, ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது 3 நாள் அந்த வீட்டில், அந்த சபையில் தங்கி ஊழியம் செஞ்சோம். வெள்ளி சனி ஞாயிறு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். காலையிலேருந்து கூட்டம், சாயந்தரம் ஒரு கூட்டம், காலையில் சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாயந்தரம். அப்போது காலையில் கூட்டம் முடிஞ்சு சாயந்தரம் கூட்டம் ஆரம்பிக்கும் போது, அப்போ நம்ம அடுத்த கூட்டத்துக்கு ஆயத்தமாக இருக்கேன். உட்காந்துட்டு நான் ஜோம் பண்ணிவிட்டு வந்த ஒரு பொண்ணு, வாலிப பொண்ணு, இங்கேயும் ஓடிட்டு அந்த வீட்டில், பாஸ்டர்மா வீட்டில் போயிட்டு இருந்தா. நான் சொன்னேன், முகத்தை கழுவிட்டேம்மா, கொஞ்சம் பவுட்ரு கொடுமா. பவுட்ரு போட்டுக்கிட்டு போனேன். அவள் வந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டா. அடுத்த நாள் வந்து சொல்கிறா, நான் நாள் உங்களை பார்த்தோன்னே நீங்கள் பயங்கரமாக மேக்கப் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஏன்னா பிரகாசமாக இருந்துச்சு உங்கள் முகம். அப்போ தான் தெரிஞ்சுது, மத்தியானம் முகத்தை கழுவிட்டு வெறும் பான்ஸ் பவுடரை போட்டுட்டு வந்து நிற்கிறீங்க, திரும்பவும் அதே மாதிரி பிரகாசமாக இருக்குது அப்படின்னு. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கே சிரிப்போச்சு, இதெல்லாம் ஜனங்க நோட் பண்ணுறாங்கப்பான்னு நினச்சேன். ஆனால் அவருடைய முகம் நம்ம மேலே படுறதுனால மட்டும்தான் இந்த பிரகாசம், இந்த மகிமையை தவிர நம்மளால் இல்லவே இல்லை. ஆமென் சொல்லலாமா? இதை உணர்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. 3 காரியத்தை கர்த்தர் நம்ம கிட்ட சொல்லிட்டே இருந்தார்ல. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த 3 காரியம் சேர்ந்து இதுல இருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 4:6 வாசிப்போம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஹல்லேலூயா. ஆமென். தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இந்த வசனத்துல 3மே இருக்கு பாருங்க. வெளிச்சம் இருக்கா, ஒளி இருக்கா, வெளிச்சம் ஒளி ரெண்டும். மகிமை இருக்கா,
பிரகாசம் இருக்கா? ஆமென். இதுக்கெல்லாம் ஆதி காரணராக இயேசு கிறிஸ்துவே. சொல்லலாமா? ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இயேசு சொல்லுங்க. ஆண்டவர் நாமத்தை நீங்க உயர்த்துங்க. let us lift up his name on high. இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறதாங்க உங்களுக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறதா உங்களுக்கு வெளிச்சம். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா உங்களுக்கு பிரகாசம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை. ஆமென். நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க பிஸ்னஸ் பண்ற இடத்துல, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னா, இல்லைன்னா வீட்டில் தான் இருக்கீங்கன்னா, அங்க அக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்க ஒரு குட்டி ஜீசஸா இருக்கும்போது நீங்க பிரகாசிப்பீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு தடவையாவது உங்களை பார்த்து இயேசு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்களா யாராவது? அப்ப இன்னும் நீங்க அந்த இடத்துக்கு வரலன்னு அர்த்தம். ஆமே. மாத்தில சொல்றாங்க, பிசாசு மாதிரி வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? நம்ம மேலே இருக்கிற மொழி பிரகாசம் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைக்குழா இருக்கணுமே தவிர வேறு ஒன்றுக்கும் இல்லை. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து சொன்னார், அவன் பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுக்கிறாரு. யோவான் 5:35 மாஸ்டர் முடிக்க போறோம். யோவான் 5:35 யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சொல்ற காரியம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூர்ந்த மனதா இருந்தீர்கள். உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி பார்க்கிறார்னா, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய், வெளிச்சமாய், ஒளியாய், மகிமையாய் தேவன் பார்க்கிறார். ஹalleluya. சோ 3 காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். என்ன சொல்லுங்க? அவர் நம்ம மேல உண்மையில் சொல்லுங்க, ஒளியாய் உண்மையில் உதிப்பார். அப்புறம் மகிமை நம்ம மூடும். 3வது பிரகாசம் நம்ம மேல இருக்கும். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எழுமினிப்போம் தேவ சமூகத்துல. அவருடைய முக பிரகாசம் நம்ம மேல வரட்டும். ஆமென். அந்த வெளிச்சம் வரட்டும், அந்த ஒளி வரட்டும், அந்த மகிமை காணப்படட்டும். நீங்க ஆண்டவரோட உறவு கொள்ளும் போது அந்த மகிமை கிடைக்கும். ஆமென் சொல்லலாமா? அந்த ஒளி எப்போ வரும்னா, நீங்க கர்த்தரை துதிக்கும் போது அந்த ஒளி வரும். நீங்க துதிக்கிற துதியில ஆண்டவருடைய ஒளி வரும். ஆமென் சொல்லலாமா? தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை பிரகாசிக்க பண்றதுக்கு அவருடைய முகம் உங்க முகத்தின் சாயலாய் மாறும். உங்களை பார்க்கறவங்க சொல்லுவாங்க, ஓ ஜீசஸ வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க, இயேசுவை பார்த்துட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்க ஆணா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், ஆனா இயேசு உங்க மேல பிரதிபலிப்பார். பாருங்க, அவருடைய முக சாயல் உங்க மேல பிரகாசிக்கும். பாருங்க, யாராலையும் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவராலையும் உங்களுக்கு விரோதமாய் நிற்க முடியாது. எந்த சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த வியாதியோ வறுமையோ இருளோ உங்களை மேற்கொள்ள முடியாது. வெளிச்சம் தான் இருளை மேற்கொள்ளுமே தவிர இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ள மாட்டாது. அவரே நித்திய வெளிச்சமாய், கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் உங்க மேல உதிப்பார். உன்மேல் கர்த்தர் சொல்றார், உன்மேல்மா சந்தேகப்படாதீங்க, உன்மேல். Holy Spirit. சாதாரணமா இருந்த என் மேல கர்த்தர் இவ்வளோ காரியம் வச்சு, இவ்வளோ திட்டம் வச்சு செய்தார்னா, உங்க மேலே நிச்சயம் செய்வார். நிச்சயம் செய்வார். என் மேல செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. என் மேல உதிங்கப்பா. என் மேல ஒரு ஒளியை வாங்கப்பா. என் மேல மகிமையாய் மூடுங்கப்பா. என் மேல பிரகாசமாய் நீங்க இருங்க. உங்க முகம் இருக்கட்டும். என்னை பார்க்கிறவர்கள் உண்மை பார்க்கட்டும். உங்க முக பிரகாசம் சொல்லிக்கட்டும். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வெளிச்சம் உங்க மேல பிரகாசிக்கும் போது மற்றவங்க அந்த வெளிச்சத்துல களி கூறும்படி கர்த்தர் செய்வார். உங்களுக்காக மாத்திரம் நீங்க ஒளி இல்லை, உங்களுக்காக சுயநலத்துக்காக மாத்திரம் நீங்க மகிமை இல்லை, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்காக மாத்திரம் நீங்க பிரகாசிக்கல. அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகரை விடுதலையாக்கும் பொருட்டு, அநேகருக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொருட்டு
கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் ஒளியாய் மகிமையாய் பிரகாசமாய் பார்க்க விரும்புகிறார் மகனே. உன்னை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார் மகளே. ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்துல. ஓரி ஜீசஸ். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. கரங்களை தட்டி பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா.